வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் செகண்ட் எக்ஸசைஸில் 11th கொஷின் 12th 13 இந்த 3 கொஷினுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 11th கொஷின் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Find the equation of a line that cuts off equal intercepts on the coordinate axis and passes through the point 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு சொல்லி நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் ஃபார்முலா வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஜீரோலேருந்து அதாவது ஆரிஜின்லேருந்து இந்த லைன் டச் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இந்த ஆரிஜின்லேருந்து இங்கே இந்த லைன் டச் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவல் இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுத்தையுமே நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் இந்த லைன் வந்து பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2, 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ, ஒய் இன்டர்செப்ட் ஏ, பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 3. இந்த எல்லோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நமக்கு வந்து என்ன தெரியும்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. இப்போ ஏ பி ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுலேருந்து என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைன் வந்து 2, 3ங்கிற பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற ஈக்குவேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இந்த 2, 3 வழியாக பாஸ் ஆகுறதுனால. ஸோ இப்போ என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறதுல எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3. தட் இஸ் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 5 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ வந்து 5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு கிடச்சதுல இதில் ஏயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இதுதான் அதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 12th கொஷின் பார்க்கலாம். ஸோ 12th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 2 அண்ட் கட்டிங் ஆஃப் இன்டர்செப்ட் ஆன் த ஆக்சஸ் ஹூஸ் சம் இஸ் 9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட் ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா 9 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டயக்ராம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஒரு லைன் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா 2, 2 வழியாக பாஸ் ஆகுது. அண்ட் அதோட இன்டர்செப்ட் இருக்கு இல்லையா, ஏ வந்து எக்ஸ் இன்டர்செப்ட், பிஏ வந்து ஒய் இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டையும் சம் பண்ணால் 9 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. So x intercept equal to a and y intercept equal to b. Given condition is a plus b equal to 9. அதிலேருந்து நம்ம a equal to 9 minus b அப்படின்னு சொல்லி ஒரு a யோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். நமக்கு வந்து இன்டர்செப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு x by a plus y by b equal to 1. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் x by a யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 9 minus b. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் பை 9 மைனஸ் பி ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைன் வந்து 2, 2 வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா எக்ஸ் பை 9 மைனஸ் பி ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இது நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா எக்ஸ் அண்டு ஒய் இன்டர்செப்ட் ஏ அண்டு பியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஓகேவா, இப்போ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுங்க. அப்போ 2 பை 9 மைனஸ் பி ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 பை பி ஈக்குவல் டு 1. ஓகேவா,
இப்போ கீழே வந்து என்ன ஆகிடும்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் b இன்ட்டு 9 மைனஸ் பின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை 2b ப்ளஸ் 2 இன்ட்டு 9 மைனஸ் பி ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரைட் சைட் கொண்டு போயிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா 2b ப்ளஸ் 9 2s are 18, 2 இன்ட்டு b 2b ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே வந்து ரைட் சைடு போகும். ரைட் சைடில் போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 இன்ட்டு பி 9b மைனஸ் b இன்ட்டு பி பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இது எல்லாமே லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. 2b ப்ளஸ் 18 மைனஸ் 2b ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 9b ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் 2b இருக்குது மைனஸ் 2b இருக்குது, கேன்சல் ஆகிடும். திரும்ப நமக்கு இன்னொரு மைனஸ் 9b இருக்குது ப்ளஸ் 18 இருக்குது ஈக்குவல் டு 0. ஸோ இது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக கிடைக்குது. குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாக்க 18 வரணும், ஆட் பண்ணாக்க நமக்கு வந்து மைனஸ் 9 வரணும். ஸோ எப்படி போடலாம், இதை 18 நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம், 6 இன்ட்டு 3ன்னு பிரிச்சுக்கலாம். 6 3s are 18 அப்படின்னு கிடச்சிரும். மைனஸ் 9 எப்படி பிரிக்கலாம், மைனஸ் 6 மைனஸ் 3, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 9 வந்துடும். அப்போ இங்கேயும் வந்து நமக்கு மைனஸ் 6 மைனஸ் 3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 3s are 18, இங்கே ஆட் பண்ணும்போது மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 9 வந்துடும். ஸோ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் நம்ம இப்போ எழுத போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், b ஸ்கொயர் இந்த மைனஸ் 9 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6 மைனஸ் 3, ஸோ மைனஸ் 6b மைனஸ் 3b ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இந்த ரெண்டுலேயும் வந்து b காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துருங்க. b மைனஸ் 6, இங்கேயும் நமக்கு வந்து b மைனஸ் 6 தான் கொண்டு வரணும். இப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸ் 3 மைனஸ் 3b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக குவாட்ரடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். இப்போ எடுத்திங்கன்னா b மைனஸ் 3 b மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ b ஈக்குவல் டு 3ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குது, b ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 9 மைனஸ் பின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை இதை யூஸ் பண்ணி ஏயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பியோட ரெண்டு வேல்யூஸ்க்கு ஏயோட வேல்யூஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். b ஈக்குவல் டு 3ன்னு போடும்போது a ஈக்குவல் டு 9 மைனஸ் பி, இப்போது 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்குது. அதுவே பியோட வேல்யூ 6ன்னு இருக்கும்போது a ஈக்குவல் டு 9 மைனஸ் 6 ஈக்குவல் டு 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போது ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 6 அண்ட் b ஈக்குவல் டு 3, இது ஒரு செட்டு. இன்னொரு செட் என்ன வருதுன்னா a ஈக்குவல் டு 3 அண்ட் b ஈக்குவல் டு 6. இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒன்று வந்து 6,3, இன்னொன்று வந்து 3,6. ஓகேவா, இது ஏபி, இங்கே இது ஏபி. ஓகே, இப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் தெரிஞ்சிருச்சு, பட் ரெண்டு செட்டு கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் த லைனோட ஃபார்முலா என்னது, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 6 ப்ளஸ் ஒய் பை 3 ஈக்குவல் டு 1. இப்போது 6 அண்ட் 3க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3,6 எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3, 1, 2. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6ன்னு கிடைக்குது. அப்போது எல்சிஎம் வந்து 6. இப்போ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் இங்கே வந்து 3 வந்து 2 டைம்ஸ் வரும். இப்போ 2y ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ ஒரு செட் ஆஃப்
இன்டர்செப்ட்டுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு செட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3,6ங்கிறது தான் இன்னொரு இன்டர்செப்ட். அப்போது அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். x/a + y/b = 1. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் x/3 + y/6 = 1. அகெயின் 3 and 6க்கு 6 தான் LCM எடுத்தோன்னா இது 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ 2x ப்ளஸ் 1 டைம் 1. இப்போ 2x + y = 6. 2x + y - 6 = 0. ஸோ இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் ரெண்டுமே வந்து டைரெக்டாக அதோட வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே டைரெக்டாக அதோட வேல்யூஸ் கொடுக்காம இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 9 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 2,2 அப்படிங்கிற ஹிண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஏ அண்ட் பியோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் 2 வேல்யூ கிடைக்குது, ஒய் இன்டர்செப்ட்டுக்கு 2 வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதான் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். இப்போ இந்த செட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம், இந்த செட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு 2 ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஷின் 13க்கு போகலாம். 13th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் த்ரூ த பாயிண்ட் 0,2 அண்ட் மேக்கிங் அன் ஆங்கிள் 2π/3 வித் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, நம்ம வந்து ஒரு லைன் வரைய போகிறோம். 0,2 வழியாக வரையணும். 2π/3ங்கிற ஆங்கிள் வந்து மேக் பண்ணணும். ஸோ எக்ஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கோம். பாசிங் த்ரூ த பாயிண்ட்டை 0,2ன்னு சொன்னாங்க. அதனால் இதான் வந்து 0,2ங்கிற பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணி அது வழியாக ஒரு லைன் போட்டாச்சு. இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் டைரக்ஷனோட 2π/3 அப்படிங்கிற ஆங்கிளை வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கு. இந்த L1 இல்லையா, இதோட ஈக்குவேஷன் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த L1ங்கிற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு வந்து எம்மோட வேல்யூ வேணும், ஸ்லோப் வந்து வேணும் இல்லையா. m = tan θ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஸோ m = தீட்டாவில் 2π/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2π/3 அப்படின்னா என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இல்லையா. ஏன்னு சொன்னால் பையோட வேல்யூ வந்து 180. ஸோ 2π/3 வந்து என்ன வரும், பையோட வேல்யூ 180. இப்போ 2π/3 அப்படின்னா 2 × 180/3ன்னு போடுவோம். கேன்சல் பண்ணோன்னா 60, அதாவது 120. 2π/3யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 120 டிகிரின்னு கிடைக்குது. ஸோ இங்கே நான் வந்து 2π/3க்கு பதிலாக 120 போட்டுக்கிறேன். திரும்பவும் என்ன பண்ணுறேன்னா 120க்கு நமக்கு டைரெக்டாக வேல்யூஸ் வந்து தெரியாது. அதனால் நான் இதை வந்து எப்படி பிரிக்கிறேன்னா 180 - 60 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். இப்போது tan of 180 - θ, that is tan of 180 - θவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்னா -tan θ அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். tan of 180 - 60 வந்து -tan 60 டிகிரி. ஓகே, இப்போ -tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா m = -√3 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த லைன் L1க்கு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0,2 அப்படின்னு தெரியும். அதாவது இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 0,2. அதை தான் நான் வந்து x0, y0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஸ்லோப்பு தெரியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஸோ அது என்ன ஃபார்முலா, y - y0 = m × x - x0. இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்த ஃபார்முலா. ஸோ இங்கே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y - y0க்கு பதிலாக 2, mக்கு பதிலாக -√3, x - x0க்கு பதிலாக 0. இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குது, y - 2 = -√3x. இந்த x டேர்மை லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க.
அப்போது √3x ப்ளஸ் y minus 2 equal to 0. இதுதான் வந்து இந்த L1 அப்படிங்கிற லைனுக்கு ஈக்குவேஷன். ஓகேவா? இது ஏன் நம்ம இங்கே எல்ன்னு போடாமல் L1ன்னு கொடுத்துருக்கோன்னா இந்த கொஷினில் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கொஷினில் இன்னொரு பாதி இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். So find the equation of the line passing through the point 0, 2 and making an angle 2 pi by 3 with the positive x-axis. அதுதான் இப்போ கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா also find the equation of a line parallel to it. இப்போ நம்ம ஒரு லைனுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த லைனுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது, அதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்று அது பேரலாக இருக்குது, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா crossing the y-axis at a distance of 2 units below the origin. இன்னொரு parallel லைன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த லைன் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் y-axis-ஐ below the origin 2 units டிஸ்டன்ஸில் cross பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த L1ங்கிற லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் போடுறேன். இதை வந்து நான் வந்து L2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த லைனை வந்து L2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த L2 வந்து y-axis-ஐ அதோட நெகட்டிவ் டைரக்ஷனில், அதாவது பிலோ த ஆக்சிஸ் வந்து எங்கே கட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் கட் பண்ணுது. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்னு சொன்னால் 0, -2 அப்படின்னு சொல்லி அதோட கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒய் ஆக்சிஸ்லேருந்து 2 யூனிட்ஸ் பிலோ த ஆரிஜின்னு சொல்லியிருக்காங்க. பிலோ த ஆரிஜின் அப்படிங்கும்போது ஒய் கோஆர்டினேட் வந்து -2ன்னு வந்துடும். அந்த ஆரிஜின் மேலேயே தான் கட் பண்ணுது, அதனால் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0ன்னு ஆகிடுது. ஓகேவா? இப்போ இந்த L2ங்கிற இன்னொரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, பேரலல் லைன், இதோட ஈக்குவேஷன் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ L1ம் L2வும் நமக்கு என்னென்னு தெரியுதுன்னா பேரலல் அப்படின்னு தெரியுது. பேரலாக இருந்தால் ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இதுவும் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். 2 லைன்ஸ் வந்து பேரலாக இருந்தால் அதோட ஸ்லோப்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். இப்போது L1 L2 ரெண்டுமே பேரலாக இருந்ததுன்னா M1 M2 ஈக்குவலாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து M1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா -√3 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ M2ஓட வேல்யூ வந்து -√3 தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் L2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் L1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஈக்குவேஷன் ஆஃப் L2. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் L2 வேணும்னா அதோட ஸ்லோப்பு வேணும், அது பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வேணும். ஸோ L2ஓட ஸ்லோப் வந்து என்னது, M2 = -√3. அண்ட் இந்த L2ங்கிற இந்த லைன் வந்து எது வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் 0, -2 வழியாக பாஸ் ஆகுது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா x0, y0க்கு பதிலாக 0, -2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் தெரியும், ஒரு ஸ்லோப் தெரியும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y - y0 = m × x - x0. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y - y0ஓட வேல்யூ -2, mோட வேல்யூ -√3, x - x0ஓட வேல்யூ 0. ஸோ y + 2 = -√3x. இப்போ இதை அப்படியே லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ √3x + y + 2 = 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் L2. ஓகே, இது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் L2. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் L1. இப்போது ரெண்டுத்தோட ஈக்குவேஷனுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.